நாம பார்க்க போறது பருத்தி பாதை. உலகத்துல எல்லாருக்குமே பட்டுப்பாதை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பருத்தி பாதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பட்டுப்பாதையோட தொடர்புடைய நாடு எது அப்படின்னா சீனா. சீனா ஆசியா கண்டம் முழுக்க, கிழக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா வரைக்கும் போகிற அளவுக்கு, அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளையும் சேர்த்தே உலகம் முழுக்க ஒரு பாதையை உருவாக்கணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. தரை வழியாகவும் சரி, அதாவது சாலை மார்க்கமாகவும் சரி, இருப்பு பாதை மார்க்கமாகவும் சரி, கடல் மார்க்கமாகவும் உலகம் முழுவதையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்னைக்கு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதற்காக ஒவ்வொரு நாடுகளோடும் அவங்க ஒரு வாணிப தொடர்பை ஏற்படுத்தி பல நாடுகளுக்கு பண உதவி செய்து அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் முழுமையா செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்திய கடற்கரை ஓரங்கள் மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல், பல நாடுகளினுடைய கடல் பரப்பு முழுக்கவே சீனாவினுடைய முழுமையான ஒரு ஆதிக்கத்துக்குள்ள போயிடும். சீனா இந்த வாணிபத்தை இரு வழியாக மேற்கொள்கிறார்கள் என்றாலும் கூட, இதுல நமக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் இதுல நன்மை இருக்கு அப்படின்னாலும் கூட, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கடல் பரப்புமே சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அதனால சீனாவினுடைய ஆதிக்கம் கடல் பரப்புல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு போட்டியாக இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பருத்தி பாதை. உலகத்துக்கே பருத்திய அன்னைக்கும் அதிகமா ஏற்றுமதி செய்த நாடு இந்தியா தான். இன்னைக்கும் டாப் 10ல முதலிடத்துல இருக்கிற நாடு எது அப்படின்னா இந்தியா தான். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய தேவையில பாத்தீங்கன்னாக்கா 79 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னா நம்முடைய இந்தியா. அந்த பருத்தி பாதை எங்கிருந்து துவங்குது தெரியுமா? நம்முடைய சென்னையில உள்ள புலிக்காட் அப்படின்னு அன்றைக்கு அழைக்கப்பட்ட, இன்றைக்கு இருக்கக்கூடிய பழவேற்காடு, அந்த பழவேற்காடு பகுதியிலிருந்து தான் துவங்குது இந்த பருத்தி பாதை. எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வரைக்கும் அது நீண்டு போகுதுங்க. அதாவது நம்முடைய புலிக்காட்டிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கோரமண்டல் கடற்கரை இருக்கு இல்லையா, இதன் மூலமாகத்தான் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு பல கப்பல்கள்ல பருத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்வது 1850 காலகட்டம் முதல் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான பருத்தி ஏற்றுமதி ஆனது எங்க அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து தான். இந்த பருத்தி பாதையை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க மட்டும் இல்லைங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாரா அப்படிங்கிற பகுதியிலிருந்தும் பருத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கும் எந்த விதமான நச்சு கலப்பும் இல்லாத பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பருத்தியை நாக்பூரிலிருந்து இன்னைக்கு ஏற்றுமதி ஆகுது. அது மட்டும் இல்லாம தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலையும் பருத்தி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்படி நாட்டினுடைய சில முக்கியமான இடங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய பருத்தியை உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கான ஒரு பாதையை நம்ம உருவாக்கணும். மகாராஷ்டிராலேருந்து இந்திய பெருங்கடல் வழியாக அப்படியே நம்முடைய செங்கடல் மூலமாக ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வகுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா கடற்கரைகள்ல, கடல்ல சீனாவினுடைய ஆதிக்கத்தை நாம கட்டுப்படுத்த முடியும். சீனாவுக்கு ஒரு போட்டியாளரா இந்தியா இருந்தாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு அது 2 ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னும் இந்தியா முடிவு செய்யறாங்க. வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது பருத்தி. இந்த பருத்தியை வாங்குறதுக்கு தான் வெள்ளைக்காரன் அங்கேருந்தே இங்க வந்தான். இந்தியா ஒரு காலனி ஆதிக்கத்துக்குள்ள போய் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது பருத்தி. ஏன்னா நம்மகிட்ட பருத்தி எடுத்துட்டு போய் நவீன இயந்திரங்கள் மூலமாக ஆடைகளை செய்து அது நம்மிடமே கொண்டு அவங்க விற்றார்கள். அப்படி அவர்களுடைய தொழில் இன்னைக்கு ஜவுளி தொழில் சிறந்து விளங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா பருத்தி தான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த காலநிலைக்கு, இந்த கிளைமேட்டுக்கு இங்க விளையக்கூடிய பருத்தி பல மெட்ரிக் டன்ல ஒரு குறிப்பிட்ட அளவுல அற்புதமான முறையில உலகத்தரத்துல உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஸோ அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பருத்தியை உலகத்துக்கு இன்னும் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பருத்தி பாதையை இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் அதை வடிவமைக்கிற திட்டப்பணிகளை ஈடுபட்டிருக்காங்க.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.